திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது உடல்நலக் குறைவின் காரணமாக அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே உடல்நலக் குறைவின் காரணமாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகளின் கைதுக்கு பயந்தும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதை முன்கூட்டியே அறிந்த ஸ்டாலின் அவர்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் உடல்நிலை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. திடீரென்று நேற்று இரவு அப்பல்லோ மருத்துவமனையில் ஸ்டாலின் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருப்பது மீண்டும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகளுக்கு பயந்துதான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரா என்ற விமர்சனத்தையும் இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார். ஆனால் உண்மையிலேயே உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பேட்டி அளித்த பொழுது ஸ்டாலின் அவர்களின் உடல்நிலை தற்பொழுது மோசமாக இருப்பதாகவும் தினம்தோறும் பணிகளை மேற்கொண்டு வருவதால் ஓய்வுகள் இல்லாமல் உடல் சோர்வு ஏற்பட்டிருப்பதாகவும் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேட்டி மூலமாக அறிவித்திருக்கிறார். மேலும் அப்பல்லோ மருத்துவமனையில் உடல் முழுவதும் சிகிச்சை மேற்கொண்டு 2 நாட்கள் ஓய்விற்கு பிறகு மீண்டும் அவரது அரசியல் பயணமும் அவரது தொண்டும் மிக சிறப்பாக நடைபெறும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் கூறியுள்ள பதிவு தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது. ஏற்கனவே இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியது பொன்முடி அவர்களை தொடர்ந்து ஸ்டாலின் அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் 2 வாரத்திற்குள் மேற்கொள்ளப்படும் என்று இணையதளத்தின் பதிவு. தற்பொழுது இதனை முன்கூட்டியே அறிந்த ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு விட்டார். மீண்டும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் அவருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியவர்களிடம் விசாரணை நடைபெற்றால் மட்டும்தான் ஆதாரங்களுடன் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள். ஏற்கனவே துரைமுருகன் அவர்கள் 60,000 கோடி மணல் கொள்ளையின் மூலமாக லாபம் பெற்றிருக்கிறார். ஆனால் அவருக்கு இதுவரை எந்த ஒரு தண்டனையும் கிடைக்கவில்லை என்றும் கிட்டத்தட்ட பொன்முடி அவர்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து வைத்ததன் காரணமாக 3 ஆண்டுகள் சிறை தண்டனை என்றால் 60,000 கோடிக்கு மேலாக ஊழல் செய்தவர்களுக்கு நீதிமன்றம் எத்தனை ஆண்டுகளுக்கு சிறை தண்டனை வழங்கலாம் என்பதையும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதை பற்றியும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.